அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வபாரிக் வஸல்லிம் அலைஹி அம்மா பாத். அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபை, ஒரு புனிதமான ரமதான் மாதம் நம்ம கடந்து போயிடுச்சு. ரமதான் மாதம் முடிவடைதுன்னு சொல்லி தொழுகை யாரும் விட்டுறாதீங்க. தொடர்ந்து பள்ளிவாசல் இருக்கும், அதே குர்ஆன் ஓதப்படும். தொழுகை கடைப்பிடிங்க. தொழுகையில் தான் இன்ஷா அல்லாஹ் வெற்றி வச்சிருக்கிறான். எல்லா பொருளுக்குமே முடிவு இருக்குது. முடிவு இல்லாமல் எதுவுமே கிடையாது. தொடர்ந்து ரமதானாவே இருந்தாலும் அதுக்கு மதிப்பு இருக்காது. ஒரு பொருள் கிடைச்சி அது இழந்தாலும் அதுக்கு மதிப்பு தெரியும். பனீர் காலத்துல ஒரு நபர் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க கிட்ட வந்து, மூசாவே எங்களுக்கு யாருக்குமே மௌத்தே வரக்கூடாது, துவா செய்யுங்க அப்படின்னு சொன்னாராம். மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சுட்டாங்க. அல்லாஹ் என் உம்மத்துக்கு மௌத்தே வரக்கூடாது அப்படின்னு துவா செஞ்சுட்டாங்க. இந்த இஸ்ராயலி அறிவிப்புன்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஆதாரம் இல்லைன்னா கூட படிப்பினை இருந்தால் எடுத்துக்கங்க அப்படின்னு சலாசம் சொல்லியிருக்காங்க. அந்த அடிப்படையில் இந்த சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லா துவா செஞ்சாங்க, அல்லாஹ் என் உம்மத்துக்கு யாருக்குமே மௌத்தே கொடுக்காது அப்படின்னு துவா செஞ்சுட்டாங்க. யாருமே மௌத்தாகல. பல வருஷம் ஆச்சு. வீட்டுல பார்த்தா எல்லாம் கிழடுங்களா இருக்குது. ஒரு வீட்டுல 10-15 குழந்தைங்க தான் நம்ம சமாளிக்க முடியுமா? அதே மாதிரி ஊரு ஃபுல்லா எல்லாம் கிழவங்களா இருக்கிறாங்க. எல்லாம் இரும்பிக்கிட்டோம், தும்பிக்கிட்டோம், ரொம்ப முடியாம போய் எல்லாம் ரொம்ப சோர்ந்து போயிட்டாங்க. முடியல, மௌத்தும் வர மாட்டேங்குது, வாழவும் முடியல, சாகவும் முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அப்ப திரும்ப மூசா சொல்லி, மூசாவே பழையபடி எங்களை ஆக்கிடுங்க, எப்ப மௌத்து வரட்டும், எல்லாரும் திரும்ப துவா செஞ்சு துவாவை வாபஸ் வாங்கிக்க அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் துவா செஞ்சு அல்லாஹ் இவங்க பழையபடி நிலைமை கொடுத்துன்னு சொன்ன உடனே எல்லாம் பழையபடி எல்லாத்துக்கும் மௌத்தை கொடுத்தாராம். ஏன் சொல்றவன்னு சொன்னா, உலகத்தை எல்லாருக்கும் வாழணும் ஆசைதான். யாரும் சரி, நீங்களும் சரி, நானும் சரி, உடனே மௌத்தா போல நினைக்க மாட்டோம். பல வருஷம் வாழணும்னு நினைப்போம். ஆனா மௌத்துல தான் ஒரு நிம்மதி, ஒரு ராகத்து இருக்குது. இது நிலையற்ற உலகம், நிலையான உலகம் மறுமையில் தான் இருக்குது. மௌத்து வந்ததுக்கு அப்புறம் தான் அவங்க நிம்மதியாச்சான். ஆனா அல்லாஹ் தஆலா ரமதான் முடிஞ்சிச்சு, ரமதானுக்கு அப்புறம் நீங்க அமலை தொடரும். ஒரு ரமலான்ல செஞ்ச அமல் ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா அதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னா, அல்லாஹ் தஆலா அடுத்த இதுக்கப்புறம் தொடர்ந்து நீங்க தொழுதீங்கன்னா தான் அந்த ரமதான் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடையாளம். உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். ஒருத்தர் ஹஜ்ஜி செய்யறாரு, அந்த ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா அதுக்கு என்ன அர்த்தம் சொன்னா, அடுத்த வருஷம் அல்லாஹ் ஹஜ்ஜி நசீப் ஆகிட்டாருன்னா முன்னால செஞ்ச ஹஜ் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான். ஒருத்தர் உம்ரா செய்யறாரு, அடுத்த உம்ரா செய்ய அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்தான்னு சொன்னா முன்னால செஞ்ச உம்ரா ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சு அர்த்தம். இஸ்லாத்துல பொதுவான தாத்மீக ரீதி அதுதான். ஒரு அமல் செஞ்சு இன்னொரு அமல் செய்ய அல்லாஹ் வாய்ப்பு கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னா முன்னாடி செஞ்ச அமல் அல்லாஹ் ஏற்றுக்கிட்டான்னு அர்த்தம். இப்ப ரமதான்ல 30 நாள் நோன்பு வச்சீங்க, தராவி தொழுதீங்க, குர்ஆன் ஓதுனீங்க, திக்ர், சதகா, திலாவத் எல்லாம் பண்ணீங்க. இப்ப இது ஏற்றுக்கொள்ளப்பட்டுச்சா படலையா அப்படின்னு நமக்கு தெரியாது. அதுக்கு ஆதாரம் என்னன்னு சொன்னா, ரமலானுக்கு அப்புறம் ஷவ்வால்ல தொடர்ந்து நீங்க இப்ப அடுத்த வாரத்து லுஹர் வருது, வஸ்ர், மக்ரிப் தொடர்ந்து நீங்க தொழுகை வந்துட்டே நீங்க சொன்னா ரமலான் செஞ்ச எல்லா அமலையும் அல்லாஹ் கபூல் செஞ்சுதான் அப்படின்னு அர்த்தம். அதனால தொழுகை கடைபிடிங்க. ஒரு ஈதுல் ஃபித்ர், ஒரு உன்னதமான ஒரு மகத்துவமான நாள். இந்த நாளுக்கு மலக்குமார்கள் பரிசு வழங்கும் நாள் அப்படின்னு சொல்லுவாங்க. வானத்துல மலக்குமார் பரிசு வழங்கும் நாள்னு சொல்லுவாங்களாம். ஒரு பெரிய கூட்டம் சுபு தொழும் போது ஒரு பெரிய மலக்குமார் பெரிய கூட்டம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தலைமையில இறங்கி எங்கெல்லாம் தெருக்கள் இருக்குதோ, தெரு முகப்புகளை, ஊர் முகப்புகளை, பள்ளிவாசல் வாசல்ல மலக்க எல்லாம் பெரிய பெரிய கூட்டம், எல்லா பள்ளிவாசலும் எல்லா தெருவும் நின்றுக்கிறாங்க. யாரெல்லாம் சுபுக்கு வராங்களோ அவங்களை வர வைக்கிறாங்க. வாங்க வாங்க தயாலமிக்கு அல்லாவுடைய பள்ளிவாசலுக்கு போங்கன்னு சொல்லி வர வைக்கிறாங்க. ஈதுகா போகும்போது இப்படி வரவேற்பு நடக்குது. தொழுது முடிச்சு போகும்போது எல்லாம் முசாஃபா செஞ்சு நம்ம வழி அனுப்புறாங்க அப்படின்னு சொல்லி ஹதீஸ் வருது. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சூரியன் உதயமான உடனே எல்லாம் புறப்படுங்க, நம்ம இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே மலக்குமார் கேட்கறாங்க, ஜிப்ரீலே அல்லாஹ் தஆலா இந்த முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்துகள் நோன்பு வச்சு இப்ப காத்துட்டு இருக்காங்களே, அதுக்கு என்ன அல்லாஹ் தஆலா என்ன வச்சிருக்கான்னு கேட்கும் போது, கூலிக்காரனுக்கு முழுசான கூலி வழங்க வேண்டியதுதான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க. ஆனா அல்லாஹ் எல்லாத்தையும் மன்னிச்சிட்டானா கேட்டா அதுக்கு ஒரு இக்கு வைக்கிறாங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். 4 பேர்த்தை தவிர அல்லாஹ் எல்லா பாவத்தையும் இந்த நாள்ல அல்லாஹ் இந்த நாள்ல எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடுவான். அந்த 4 பேர் யாருன்னு ஸல்லல்லாஹு விளக்கம் தராங்க. 4 பேர்ல முதலாவது மது குடிக்கும் பழக்க முடியாது. யார் மது குடிக்கிறாங்களோ அவங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டாங்க. 2வது பெற்றோருக்கு உபகாரம் செய்யாம, பணிவிடை செய்யாம பெற்றோர் யார் ஒதுக்குறாங்களோ அவங்க பாவத்தை எல்லாம் மன்னிக்க மாட்டான். 3வது உறவு முறையை பேணி பாதுகாக்கல, உறவு முறையை துண்டிச்சு வாழ்ந்தாங்கன்னா அல்லாஹ் அவங்க பாவத்தை மன்னிக்க மாட்டான். 4வது மக்கள் மேல பொறாமப்பட்டு சண்டை சச்சரவோட குழப்பத்தோடு சுத்துறான் பாத்தீங்களா. இந்த 4 பிரிவை தவிர அல்லாஹ் எல்லா பாவத்தையும் எல்லாம் மன்னிச்சிடான் என்பதாக ஸல்லல்லாஹு வாக்கு தராங்க. அதனால அல்லாஹ் தஆலா இந்த உன்னதமான நாள், இந்த நாளுக்கு சில சுன்னத்துகள் இருக்குது. முதலாவது சுன்னத்து என்னன்னு சொன்னா, காலையில் எந்திரிச்சிடலாம். அடுத்து ஃபஜ்ர் தொழுதலும், ஃபஜ்ர் உரிய நேரத்துல தாமதம் இல்லாம ஃபஜ்ர் தொழுது முடிச்சிடலாம். சுத்தமா இருக்கணும், நல்ல அன்னைக்கு மிஸ்வாக் செய்யலும், சுருமா வைக்கிறது, அத்தர் பூசுறது, இருக்கிறதுல நல்ல புது ஆடை இல்லைன்னு சொன்னா நல்ல ஆடை அணியிறது, அதிகமா சலாம் சொல்றது, அதிகமா முசாஃபா செய்யறது, குடும்பத்துக்காக தாராளமா செலவு செய்யறது, யாருமே நம்ம கோவப்படாம கடுக்கெடுக்காம நல்லா சந்தோஷமா இருக்கிறது, சந்தோஷம் வெளிப்படுத்துது, ஏழைகளுக்கு உரிய சதக்கத்துல் ஃபித்ர் முறையான முறையில கொடுக்கறது. ஒரு நபருக்கு 90 ரூபாய், வீட்டுல எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கு தொகை கணக்கு பண்ணி முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொடுக்கணும். காஃபிக்கு இந்த தொகை கொடுக்கூடாது. வரும்போது சாப்பிட்டு வரலாம். இனிப்பான பொருள் பேச்சு மூலமோ அதை ஏதாவது பொருள் ஒற்றைப்படியா சாப்பிட்டுட்டு வரலாம். வரும்போது ஒரு வழியிலையும், போகும்போது வேற வழி. ஈதுகாக்கு தொழுகைக்கு போகும்போது ஒரு வழியை, தொழுது முடிச்சு வரும்போது வேற வழியில வரணும்.
தக்பீர் அதிகமா சொல்லணும். இப்படி உறவு முறைய பேணி எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணி சலாம் அல்ல வாட்ஸ்அப்ல அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி உறவு புதுப்பிச்சிங்க. ஆக இந்த நாளுடைய முழு ஹைர் பரக்கத்தையும் அல்லாஹ் நமக்கு தந்து ரமலான் நம்ம செஞ்ச எல்லா அமலையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.